கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். நாம் வாசித்த இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பை பற்றி சொல்லுகிறது. அதிலே ஒன்றுதான் சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும். நம்மிலே அன்பு இருந்தால் நாம் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாயிருப்போம். சகலத்தையும் விசுவாசிக்கும். விசுவாசமும் தானாகவே வரும். சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுதான் அன்பு இருக்கிறவர்களிடத்தில் உள்ள குணங்கள். நாம் அன்பு இல்லாமல் இருந்தால் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட குணங்கள், சகலத்தையும் தாங்குகிறது, சகலத்தையும் நம்புகிறது, சகலத்தையும் விசுவாசிக்கிறது, சகலத்தையும் சகிக்கிற அந்த குணாதிசயங்கள் காண்பது அரிது. கிறிஸ்தவத்தின் அடிப்படை காரியமே அன்புதான். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளானால் நாமும் அவரை போல் இருப்போம். அவர் அன்பாய் இருக்கிறது போல நாமும் அன்பாய் இருப்போம். கிறிஸ்தவத்திலே இயேசு கிறிஸ்து 2 கற்பனைகளைத்தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார். முதலாவது, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று. நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று நாம் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய செயல்களிலே அவைகள் வெளிப்பட வேண்டும். தேவனை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தானாகவே வரும். தேவனை நேசிக்கும் பொழுது அவருடைய கற்பனைகளை நாம் தானாகவே செய்வோம். இதுதான் தேவனை நேசிக்கிறதின் அடையாளம். 2வது கற்பனை, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று. நம்மோடு பழகுகிற, நம்மோடு வாழ்கிற சக மனிதர்களை நாம் நேசிக்கிறவர்களாக, அவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தை பார்ப்போம் என்றால் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமி கடைசி காலம், இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம். இந்த நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாகவே நாம் அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே மற்றவர்களுக்கு காட்ட முடியும். இன்றைக்கு குடும்பங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே கூட அன்பை காண முடியாத நிலைமை. கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள் என்று இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய அயலகத்தாரிடத்திலே, நம்மோடு பணிபுரிகிற இடத்திலே, நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே நாம் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள்